வீர தீர சூரன் டைரக்டர் அருண்குமார் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இந்த வீர தீர சூரன். டெஃபினட்டாக இந்த படம் நம்ம சியான் விக்ரமுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேட்டரில் வெற்றி பெற போகிற ஒரு படமாகவும், வர்த்தக ரீதியாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமையக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சியான் விக்ரம் ஃபேன்ஸ் மத்தியில் இந்த படத்துக்குமே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த மாதம், அதாவது மார்ச் 27 வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டாக இந்த திரைப்படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ, அதுக்கடுத்து ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் இந்த வீர தீர சூரன் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைலரை இப்போதைக்கு சென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. எதுக்குடா இப்போ சென்சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னையிலிருந்து இன்னைக்கு நைட் ஷோவிலிருந்து பல தியேட்டரில் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த படத்துடைய இன்டர்வல் பிளாக்ல இந்த வீர தீர சூரன் படத்துடைய ட்ரைலரை ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்களாம. அந்த ட்ரைலருடைய ரன் டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நிமிடம் 46 செகண்ட் இப்போதைக்கு கட் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ட்ரைலரை அந்தளவுக்கு சூப்பராக மாஸாக ஒன்று பண்ணி வச்சுருக்காங்களாமா. அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு ஈவினிங் இந்த வீர தீர சூரன் படத்துடைய ஆடியோ, ஃபுல் ஆல்பம், அதுக்கடுத்து ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரைலர் வெளிவந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படி சொன்னால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படமாவது நம்ம சியான் விக்ரமுக்கு ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா அவருடைய கடைசி ஹிட் தேட்டரில் எது அப்படின்றது அவருக்கே தெரியாது. ஆனால் அந்தளவுக்கு நிறைய படங்கள் தொடர்ந்து தோல்வியாகவே போயிட்டுருக்கு. இந்த படம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.